வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற கமாண்டோ ஃபிட்னஸ் அண்ட் ஃபைட் கிளப்பில் மிக முக்கியமான, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிட்னஸ் ரிலேட்டட். ஓகேங்களா? ஃபிட்னஸ் மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யார் ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல்ல ஃபிட்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes நீங்கள் செலவு பண்ணுறதுனால ஃபிட்னஸுடைய விஷயங்கள், ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபிட்னஸ்ங்கிறது ஜஸ்ட் ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து சைக்கிளிங் பண்ணுறாங்க, வாக்கிங் பண்ணுறாங்க, ரன்னிங் பண்ணுறாங்க, ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. இல்லை கார்டியோ எக்ஸசைஸ், இது மட்டுமே ஃபிட்னஸ் கிடையாது. ஃபிட்னஸ் தான், பட் இது மட்டும் ஃபிட்னஸ் கிடையாது. அதுபோல் ஜிம் பண்ணுறாங்க, அது வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டியோ எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் ரெண்டு மட்டும் பண்ணால் ஃபிட்னஸ் அப்படின்னா அதுபோல் முக்கியமான இன்னொரு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜிலிட்டி. ஓகேங்களா? எஜிலிட்டி உங்களுடைய சுறுசுறுப்பு. ஓகேவா? நீங்கள் இந்த 2 மட்டுமே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பு இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களுடைய வளைவுத்தன்மை. அதாவது எஜிலிட்டி, சுறுசுறுப்பு, வளைவுத்தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, இது ரொம்ப முக்கியம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ். உங்களுடைய பாடியை நீங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டு சரியாக வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 வயசு, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு வரைக்கும் ஓகே வச்சுங்க. அதுக்கு மேலே போகும்போது இந்த பேலன்சிங் எக்ஸஸ் தான் உங்களுக்கு லைஃப் போக உங்களோட வயசு ஆக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்னஸை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, குச்சி முடி நடக்கிறாங்க. எதுக்கு? அந்த பேலன்ஸ் தேவையான குச்சி முடி நடக்கிறாங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவைப்படக்கூடாது. ஓகேங்களா? அந்த குச்சி முடி நடக்கிறதுக்கு ஒரு 70 வயசு, 80 வயசு வரைக்கும் நீங்கள் செல்ஃபாக நடக்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் எக்ஸஸ் நீங்கள் பேசிக்லேருந்தே பண்ணணும். ஓகே, இப்போ 5 முக்கியமான விஷயம் சொல்கிறோம். 6வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டோக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நெவர் கிவ் அப் அண்ட் நெவர் பேக் டவுன். ஓகேங்களா? ஒருபோதும் நீங்கள் வந்து கைவிடக்கூடாது, ஒருபோதும் நீங்கள் வந்து பின்வாங்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கமாண்டோ ஃபிட்னஸோட ஒரு தார்மீக மந்திரமாக நாங்கள் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம ஒர்க் அவுட் உங்களுக்கு சொல்லுவோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரும். பெரிய ஹார்டாக இருக்கும், கமாண்டோனா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் ப்ரொசீஜராக கொஞ்சம் தான் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த எக்ஸசைஸ்லாம் என்னென்னுங்கிற ஜஸ்ட் ஒரு டெமோஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதாவது கார்டியோனா என்ன, ஸ்ட்ரென்த்னிங் என்ன, எஜிலிட்டினா என்ன, ஃப்ளெக்சிபிலிட்டினா என்ன, அந்த பேலன்ஸினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் இந்த எக்ஸசைஸ் தான் ஜஸ்ட் டெமோஷன் காட்டிடுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கார்டியோ என்ன பண்ணுறோம்? வாக்கிங். ஓகேங்களா? நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் இது வாக்கிங். அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரன்னிங் பண்ணுறோம், ஜாக்கிங் பண்ணுறோம். இது பண்ண என்ன பண்ணிக்கலாம்? ஜாக்கிங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம அடுத்தது ரன்னிங் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அடுத்து இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்கிப்பிங். உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் தரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாலேஜ், அதாவது ஒரு ஐடியா என்ன பண்ணிக்கிறோம்? ஓகேங்களா? இது ஒரு ஸ்கிப்பிங். நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் கார்டியோ இருக்கும். அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங், இதெல்லாம் கார்டியோ இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஸ்ட்ரென்த்னிங்கில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு புல்லிங், புஷ்ஷிங், லிஃப்டிங் அண்ட் கேரிங், இதுதான் ஸ்ட்ரென்த்னிங்கில். அதாவது ஒரு ஜிம்முக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்னிங், மசில் ஸ்ட்ரென்த்னிங் போயிட்டாலே இதெல்லாம் 4 சேர்த்து தான் உங்களுக்கு ஒரு சேரும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துங்க புல்லிங். ஓகேவா? இப்போ புல்லிங் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. புல்லிங் நிறையா இருக்குது. உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்க. ஸோ இது பண்ணுங்க. பார்த்தீங்க எக்ஸசைஸ் நம்ம அதிகபட்சம் பண்ணுறோம். ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புல்லிங் பண்ணோம். அடுத்து புஷ்ஷிங்னா நம்ம புஷ்அப் பண்ணிக்கலாம், பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இது போல் என்ன பண்ணுவோம்? புஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள். அப்படியே இது இப்போ புல்லிங், புஷிங் முடிஞ்சு லிஃப்டிங் அண்ட் கேரிங். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்லி ஸ்ட்ரென்த்னிங்கோட ஒரு குடும்பம். ஓகேங்களா? அப்போ லிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? பார்த்துங்க. இது போல் நம்ம ஒரு டெட் லிஃப்ட். ஸோ டெட் லிஃப்ட். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அது வெயிட் லிஃப்டிங். ஸோ வெயிட் லிஃப்டிங். ஓகேங்களா? ஸோ இது போல் நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிஃப்டிங் ரிலேட்டட் தான். கேரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரிங் என்ன பண்ணுறோம்? இப்போ பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இது போல் ஹெவி வெயிட் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 10 கிலோ தான். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது பண்ணுங்க வாக்கிங் இன்ச்சஸ். ஓகேங்களா? இது போல் பண்ணலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் வாக்கிங் சொல்லுவீங்க. கை வெயிட் எடுத்துனீங்க, அதுபோல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இது போல் வாக் பண்ணுவீங்க. இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் வரும். அதாவது புல்லிங், புஷ்ஷிங், லிஃப்டிங் அண்ட் கேரிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜிலிட்டி, அதாவது சுறுசுறுப்பு. ஓகே, அதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சுறுசுறுப்பு என்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோம்? நிறையா இருக்குது. ஜஸ்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு ஷர்ட் இது போல். ஓகே, ஸோ இது போல் எக்ஸசைஸ். ஸோ ப்ளீஸ் மூவிங் ஸோ ஃபாஸ்ட் அந்த பேக் அந்த சைட் அப்புறம் மூவி பாக்ஸிங் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான நம்மளுடைய சுறுசுறுப்பான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ஒர்க். ஓகே இல்லைங்க? இதெல்லாம் வந்து என்ன, அந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுறுசுறுப்பு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, எல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற விஷயம் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் மசில்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிச்சுனாலும்
என்னதான் உங்களுக்கு கார்டியோ இன்டர்னல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிற்க அந்த பொருளில் நீங்கள் நல்லா இருந்தாலும் கூட பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு இப்படி இப்படி தரையை தொடர்றதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா ஃபிட்னஸாக இருப்பாங்க. ஆனால் வந்து முதுகு எதுவும் உங்கள் ஹேம்ஸ்ட்ரிங் எதுவோ ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இது பாருங்கள் அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். அடுத்தது நீங்கள் இதே நம்ம என்ன பண்ணுவோம் சிட்டிங்கில் பண்ணணும். ஓகேங்களா? சிட்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு இது போல ஒரு பாடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் யோகா. ஓகேங்களா? ஸோ அது போல் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்துங்க இது போல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். நிறையா இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் பேலன்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ஒரு டெமோஸ்ட்ரேஷன் போது 1-2 எக்ஸசைஸ் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணுறேன். பேலன்சிங்கில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நம்மளுடைய கம்யூனிட்டி ஃபிட்னஸ் ஃபைட் கிளப் சென்னை மாங்காயில் வச்சுருக்கோம். அங்கே இருக்குது. இங்கே இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸை ஒரு 2-3 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது கூட நிறையா இருக்குது. பட் இது கஷ்டம் அப்படின்னு சொல்லலை, இதெல்லாம் பண்ண முடியும். அதாவது இதுக்கான பேசிக் எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங்களோட ட்ரெயினர் ப்ளஸ் நான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த பேலன்ஸ் எக்ஸசைஸை ஒரு 2 டெமோஸ்ட்ரேஷன் மட்டும் பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது போல் தரணும் சொல்லிங்களா. இப்போ நார்மலாக நம்ம இது போல் வந்து நம்ம வந்து பார்த்துங்க இப்படி நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்குவாட் டைப்பில் இப்படி உட்காருது, அது கஷ்டம். ஓகேங்களா? அது சிலருக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்ட பிளேஸ் குறிப்பிட்ட இடத்துல இப்போ நிற்கிறோம். இப்போ நீ ஏறவே கஷ்டம். ஓகேங்களா? ஏறி பேலன்ஸ் பண்ணி இன்னொரு பக்கத்து காலை வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாருங்கள். ஜஸ்ட்டு இது பக்கம் பாருங்கள் சேர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் சேர்க்கலாம். அப்புறம் நம்ம இதில் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உட்காரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பாடி அலைன்மெண்ட் சரியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அப்படி என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஒன்லி டோ மட்டும். ஓகேங்களா? ஸோ டோ மட்டும் யூஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரிலேட்டட். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸசைஸ் தான் எல்லாமே. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு கார்டியோ எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தனிங் உங்களுடைய எஜிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருந்தாலும் இந்த பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வெயிட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வெயிட் எடுக்கும்போது இப்போ வெயிட்டை நம்ம என்ன பண்ணுறோம் சென்டரில் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டர் பேலன்ஸ் ஓகே. இப்படி சைடில் போகும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் என்ன வெயிட் இங்கிட்டு இருக்குது, ஆனால் பட் பாடி பேலன்ஸ் சென்டர் வைக்கணும். ஸோ அடுத்து இப்படி அடுத்து நம்ம மூமெண்ட்ஸ். இது கான்சன்ட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பேலன்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எக்ஸசைஸ் இருக்குது. சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பாருங்கள். ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் எக்ஸசைஸ் பார்க்க போனால் அடுத்த பாருங்கள் இது ஒரு ஸ்லாங் பால். ஓகேங்களா? இப்போ இந்த பாலில் நம்ம ஏறி நிற்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க ஏறி நிற்கிறதுக்கு நீங்கள் அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கால் பேலன்ஸ் பண்ணி நிற்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுலேயே நம்ம வந்து உட்காரணும். இதில் எந்திரிக்கணும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்துங்க உட்காருவீங்க எந்திரிக்கிறது நம்ம வந்து அந்த பேலன்ஸிங் கிடைக்காது. ஓகேவா? அதுவே நம்ம முறையாக பார்த்துங்க இது போல் எக்ஸாம் நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இந்த பேலன்ஸிங் மென்ஷன் பண்ணும். இப்போ இது வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்னா தேவையில்லை. அதுக்காக நம்ம பேசிக்ஸ் சொல்லி கொடுப்போம். இது போல் நீங்கள் பண்ணனாலும் கண்டிப்பாக யாரும் சப்போர்ட் வச்சு நம்ம பண்ணி சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஃபிட்னஸ்னால் என்ன அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். எவ்வளோ விஷயம் ஃபிட்னஸ் இருக்குன்னு புரிஞ்சிருக்கோம். நான் சொன்ன கடைசி விஷயம் என்னன்னா நெவர் கிவ் அப் அண்ட் நெவர் பேக் டவுன். இதுதான் நம்ம கமாண்டோ ஃபிட்னஸ் கிளப்புடைய தார்மீக மந்திரம். இதை நாங்கள் 6ஆவது வச்சுருக்கோம். அதாவது இந்த 5 இல்லாமல் 6ஆவது விஷயம். அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்தா இருக்கும். ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ்ஃபிட்டாவோ சர்க்யூட் ஃபிசிக்கல் ட்ரைனிங்காவோ ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டாவோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோம். எடுத்ததுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 months உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடன்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த ரியல் எக்ஸசைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். மேக்ஸிமம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எது வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் வைக்கிறேங்க. உங்கள் டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபிட்னஸ் ரிலேட்டட் அண்ட் ஃபைட் ரியல் நேச்சுரல் ஃபைட் ஸ்ட்ரீட் ஃபைட் ரிலேட்டடாக நீங்கள் எதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு மக்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய உலகத்தில் நீங்கள் வாங்க முடியாத ஒரே விஷயம் கோடி பணம் இருந்தாலும் ஃபிட்னஸ் விஷயம் வாங்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்ட மட்டும் முடியும். ஓகே, தேங்க்யூ. ஜெய்.